Messi. Messi's heading on! Oh, he's made it! ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. இப்போ நாங்க ரெக்கார்ட் பண்ற டைம்ல இருந்து இன்னும் 6 ஹவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கும். அதுக்கு ரீசன் உங்களுக்கே தெரியும். சுத்தி சுத்தி FIFA வேர்ல்ட் கப், விமன்ஸ் வேர்ல்ட் கப். ரீசன்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் இன்னைக்கு லேட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ரொம்ப ஓவரா பிடிச்சிர கேமரா இதுல இருக்கான். இல்ல ஆனாலும் ஆக்சுவலா நம்ம 2 days முன்னாடியே கூட பண்ணிருக்கலாம். பட் உண்மை அதுதான். இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கூட தெரியல. ஏன்னா சுத்தி நிறைய டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஏ சீரிஸ் நடக்குது, இந்தியா vs ஆப்கானிஸ்தான் சீரிஸ் நடக்குது. ஹானஸ்ட்லி சொல்லணும்னா நானே ஃபாலோ பண்ணுவேன்னு தெரியல. ஏன்னா அர்ஜென்டினா மஜாவா போயிட்டு இருக்கு. ஆமா, தலைவன் கோட்டிங். சோ அதனால நானே இல்ல ஃபாலோ இல்ல பண்ணுவேன்னு அதுதான். தெரியல. அது எப்படி நீங்க ஜாலியா இருக்கலாம். ஃபிளமிங் நாளைக்கு டீம் எடுத்துட்டு வர்றாரு. எப்படி நீங்க மெஸ்ஸி ஹேட்ரிக்கு. சரி, ஓகே, வாங்க அப்படியே கண்டென்ட்டுக்குள்ள குதிச்சிருவோம். எம்எல்சி சீசன் 4 மேஜர் லீக் கிரிக்கெட் யுஎஸ்ஏல வந்து கோலாகலமா சரி தொடங்க போகுது. அதுல வந்து இப்போ அஸ்வின் இருக்காரு. அது ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் இந்த வாட்டி. சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ்ல போன வாட்டி இருந்திருக்க வேண்டியது இன்ஜுரி ஆயிடுச்சுல. இல்ல அது பிபிஎல் இல்ல, போன வாட்டி பிக் பேஷ்ல வந்து சிட்னி தண்டர் ஆட வேண்டியது. சிட்னி தண்டருக்கு ஆட வேண்டியது இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த வாட்டி ஏன் ப்ரோ அண்ணன் வராரு டிஎஸ்கேல எடுத்து போட்டுக்கலாம். ஏன் ப்ரோ நீங்க அப்படி பண்றீங்க? அநியாயம் பண்றீங்க. அதான் அண்ணன் வந்தா டிஎஸ்கே கப் அடிச்சிரும் தெரியும்ல, அதனாலதான் நீங்க எடுக்க மாட்டீங்க. இது FIFA வேர்ல்ட் கப்ல இன்னொரு ஒரு சில ஃபேன் பேஸ் யூஸ் பண்ற மாதிரியே இருக்கு. சரி, ஓகே, நான் எதுவும் சொல்ல விரும்பலப்பா. ஓகே, நம்ம டீம், அதாவது டீம் ப்ரிவியூல இருந்து போயிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்குவாட் படிப்போம். ஃபர்ஸ்ட் LAKR, அதாவது ஷாருக் கான் ஓன் பண்ற, அதாவது பார்ட் ஆஃப் ஓனர்ஸ் தான் வரும். லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ், அவங்க டீம்ல இருந்து போயிடலாம். கேப்டன் ஜேசன் ஹோல்டர் இந்த வாட்டி. அவர் உங்களுக்கு தெரியும், சுத்தி இன்டர்நேஷனல் லெவல்ல இப்போதைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோயிங் T20 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சொல்லலாம். அதாவது லைக் பென் ஸ்டோக்ஸ் ஆக்டிவா இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக எவன்லாம் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கண்டென்ஷன்ல வர ஆரம்பிச்சான் பாத்தியா? சரி, ஓகே. என் தலைவன் மட்டும் பீக்ல தான் இருக்கான். நான் என்ன சொல்றேன், 140 கிளிக் பண்ணிட்டு இருக்கான். அவன் மட்டும் என்ன இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. அது வேற விஷயம், நம்ம அத பத்தி அப்புறம் பேசலாம். என் தலைவன் மட்டும் நான் T20 லீக்ஸ் எல்லாம் ஆடுவேன்னு இறங்கிட்டான் அப்படின்னா அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. கரெக்ட், இல்ல உண்மைதான். அதான் இல்ல, அது ஏன்னா டர்ஹாம்க்கு இப்ப ஆட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெஸ்ட் சீரிஸ் அதாவது செகண்ட் டெஸ்ட்ல இருந்து டிராப் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அந்த சைடு போனா, ஸ்பீக்கிங் ஆஃப் தட், இங்கிலாந்து நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் வர போயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ரசல், உன்முக்த் சந்து, சுனில் நரேன், அலெக்ஸ் ஹெல்ஸ், ஆண்ட்ரே ஃபிளெச்சர், காலின் மொன்ரோ, ஷாட்லி வேன் ஷால்க்விக், நிதிஷ்குமார், அப்புறம் கிறிஸ்டோபர் ராம்சரன், ராமன் பவல், அலிகான், அப்புறம் சைஃப் பாடார், ஃபேபியன் ஆலன், கார்மி லரு, லாய்ட் போப்பு, ஜாமார் ஹாமில்டன், கார்த்திக் கட்டேபள்ளி, மேத்யூ ட்ராம்ப் தானே போனாடி நம்ம வச்சிருந்தோம். இல்ல, நம்ம வச்சிருக்கிறது ஜோஷுவா ட்ராம்ப். அது வேற பிளேயர்ஸ், அங்க கன்ஃபியூஸ் ஆகணும். ஓகே, என்ன கதைனா இவங்க டீம் வந்து, அது எனக்கு ஐடியா கிடையாது. சரி, அதை பத்தி எனக்கு ஐடியா கிடையாது. ஓகே, திங் இஸ், இவங்க டீம் ஆக்சுவலி நல்லா இருக்கு. நான் வந்து என்ன நினைச்சேன், உன்முக்த் சந்த் ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன். பட் they have that facility, they have that advantage of opening with Alex Hales and Andrew Fletcher. உன்முக்த் சந்த் நம்பர் 3 ஆடலாம். சோ அதுக்கப்புறமா வந்து இட் ஷுட் பி எய்தர் நிதிஷ்குமார் ஆர் மேத்யூ ட்ராம்ப். அவங்க போன தடவை மேத்யூ ட்ராம்ப் ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு போன வருஷம் நடந்தது பெருசா ஞாபகம் இல்லை, ஆனா அவன் ட்ராம்ப் ஆனான்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. சோ மேத்யூ ட்ராம்ப் வச்சு போவாங்க. மிடில் ஆர்டர் தான் இங்க நல்ல பீஃபா இருக்கு பாரு. அவங்க மிடில் ஆர்டர் ஆக்சுவலி ரசல், ஹோல்டர், நரேன், அவங்களோட மிடில் ஆர்டர் சூப்பரா இருக்கு. நம்பர் 8ல வந்து அந்த ஷால்க்விக் வந்து போலிங் போடுவான். அவன் தான் இந்தியா வந்து இந்தியா வந்து செமையா போட்டான். அவனோட பேஸ் வந்து அந்த 110, 115 to 120, மேக்ஸிமம் 125 போடுற பவுலர் தான். ஆனா அவன் அதை வச்சு அவன் ஜித்து காட்டுற பவுலர் தான் ஷால்க்விக். அப்புறம் அவங்க அந்த இடத்து அதுக்கப்புறமா கூட அவங்களுக்கு இன்னொரு ஆல்ரவுண்டர் ஆடலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாரினர் ஆப்ஷன் ஆடலாம். உனக்கு பிடிக்காது, அது வேற விஷயம். இப்ப ஃபார்ம்ல தானே இருக்கான், அவன் ஃபார்ம்ல இருக்கான், அது வேற விஷயம். ஆனா அவனுக்கு பவுலிங் குடுக்குற அளவுக்கு இப்ப வந்து அவங்கள்ட்ட இருக்கிற சோல் ஸ்பின்னர் வந்து சுனில் நரேன் தான். ஃபேபியன் ஆலன் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் தோணுது. இது ஃபுல்லாவே இந்த டீம் பிக் பண்ணிருக்கிறது எல்லாமே என்னோட இன்ட்யூஷன் வச்சு தான் பிக் பண்ணிருக்கேன். அவங்க ஃபேபியன் ஆலன் ஆடலாம். அவங்க ஏன்னா நான் பவல் வந்து ரசலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் டைரக்டா ஸ்லைட் இன் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அவங்க அதான் கேகேஆருக்கும் பண்ணாங்க, அதேதான் LAKRக்கும் நடக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபேபியன் ஆலன் ஆடலாம். அவங்களோட ஆஸ்தானா பவுலர் அலி கான் ஆடிடுவான்.
சோ இந்த இடத்துலதான் எனக்கு எல்லா டீம்ஸ்லயுமே ஒரு பிரச்சனையா இருந்தது. அந்த 11th பிளேயர் யாரா இருக்க போறா, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா லோக்கல் பவுலர் அந்த ஃபைண்ட் யாரா இருக்க போறாங்கறதா எனக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. டெக்ஸஸ தவிர டெக்ஸஸ் வந்து லூஸ் மாதிரி டீம் எடுத்திருக்காங்க. அதனால அவங்களோட 11th பிளேயர் பிரச்சனை எல்லாம் எனக்கு இல்ல. மொத்த டீமுமே எனக்கு பிரச்சனையா தான் இருந்தது டெக்ஸஸ் பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து லைக் அந்த இடத்துல நான் இப்போதைக்கு கார்மிலி ரோக்ஸ் போட்டு வைக்கிறேன். எனக்கு அந்த 11th பவுலர் யாரா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் வந்து ஓகே. நடக்க போகுது. இல்ல எனக்கு கரெக்ட் தெரிஞ்ச தான். ஒரு டீம் லோக்கல் வந்து டேலண்ட் யார் எடுத்துட்டு வரான்றது அவங்களுக்கு தான் தெரியும். நாம மேட்ச் பார்க்க ஆமா பார்க்க தான் தெரியும். டீம் வந்து ஆனா பேலன்ஸ்டா இருக்கு. நல்ல ஆல்ரவுண்டர் கோர் இருக்கு. சுனில் நாராயணால 4 ஓவர் கொடுக்க ம் முடியும். ஜேசன் ஹோல்டரால ஒரு 4 ஓவர் கொடுக்க முடியும். ப்ரொவைடட் ஹி யூசஸ் ஹிம்செல்ஃப் வெரி வெல். ம் அப்புறமா ஷால்குய்கால 4 ஓவர் கொடுக்க முடியும். 12 ஓவர் சார்ட்டடு. அப்புறம் அந்த ம் அலிகான் ஒரு 4 ஓவர் போட்டுருவான். 16 ஓவர் ம் சார்ட்டடு. பாபியன் ஆலனு ரசல் இவங்களை வச்சு நீ வந்து ஒரு 4 ஓவர் ஓட்டிடலாம். ரசலுக்கு நீ ம் பெருசா ஓவர் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. அந்த 11th பவுலர் சொன்னல அந்த கார்மெலி ரோக்ஸ், ம் அவன் யாரு அப்படின்றதுதான் வந்து அவனோட பிளேஸ்ல யார் ஆட போறாலும் அவங்கள்ட்ட இருந்து நீ ஓவர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ம் அவ்வளவுதான் மேட்டர். இதான் வந்து LAKR ஓகே. பொறுத்த வரைக்கும். சோ இந்த டீம் இவ்வளவு தூரம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? டெக்ஸஸோட அதிகமா போயிடுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு இவங்க டெக்ஸஸோட நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு இது தோணுது. இது நீ வந்து எந்த டீம் சொன்னாலும் இதான் சொல்ல போற தெரிஞ்சிச்சு. 5th பொசிஷன் முடிப்பாங்க. ஆ, எனக்கு ஓகே. நான் இன்ட்யூஷன் வச்சுதான் சொல்றேன். ஆ, இன்கேஸ் ரசல் கிளிக் ஆனா அப்படி கிளிக் ஆனா அப்படின்னா லைக் எல்லாம் நல்லா நடந்ததுன்னா பிளே ஆஃப் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஓகே. எலிமினேட்டர்ல வெளில வந்துருவாங்க. மைக் ஐ வச்சுக்கோ. டோன்ட் ஆ, ஐ டோன்ட் see them ஆ, going further the eliminator. அப்படிதான் ஓகே எனக்கு தோணுது. புரியுது. ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க டீம் யாரு? ஆஹா. இதான் நம்ம மை எம்ஐ நியூயார்க். நியூயார்க். ம் இவங்க ஸ்குவாடு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட கேப்டன் வந்து நிக்கோலஸ் பூரன், கோரி ஆண்டர்சன், குவிண்டன் டிகாக், கெரன் பொலார்ட், ட்ரெண்ட் போல்ட், அஃப்கோர்ஸ் கேப்டன் நிக்கோலஸ் பூரன், தஜிந்தர் சிங், ரயன் ரிக்கல்டன், ரொமாரியோ ஷெப்பர்ட், அக்னி சோப்ரா, கார்பின் பாஷ், மொனாங் பட்டேல், நோஸ்தோஷ் கெஞ்சிகே, ஃபைசல் கான், அகமது ஜாய், ருஷில் உகர்கர், அல்லா கசன்ஃபர், ட்ரிஸ்டன் லூஸ், சன்னி பட்டேல், அப்புறம் குன்வர்ஜீத் சிங். ஓகே, இவங்கெல்லாம் வந்து லோக்கல் பிக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இல்ல இந்த லோக்கல் சன்னி பிக் தான். பட்டேல் வந்து சன்னி பட்டேல் அவங்க வந்து லைக் அவங்க போன வருஷமே யூஸ் பண்ணாங்க. ஆனா அதை விட எனக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தது வந்து தஜிந்தர் சிங் தான். ம், ம், அவனையும் யூஸ் பண்ணாங்க நல்லா. ஆனா ஹவு த டேபிள்ஸ் ஹவ் டர்ன்ட்னு பாரு. ஒரு 2 சீசன் முன்னாடி சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ வந்து ஃபைனல்ஸுக்கு கோரி ஆண்டர்சன் கேப்டன்சி பண்ணி கூட்டு போனான். ஆ, அங்க போயிட்டு வாஷிங்டன் ஃபிரெண்ட சம்மடி வாங்கி தோத்தாங்க. அது வேற ஆமா. விஷயம். ஓகே. பட் ஆனா அவனை அந்த டீம் வந்து ரிலீஸ் பண்ணி இவங்க வந்து எடுத்து எடுத்து ஒரு பிளேயரா ஆட வச்சிருக்காங்க. அதான் எம்ஐயோட இதுவாவே இருக்கு. சோ இவங்களோட ம், இது என்னவா இருக்குன்னா, ரயான் ரிக்கல்டன் அண்ட் QDK வில் ஓபன் டுகெதர். என்னதான் ம், சிமிலர் பிளேயர்ஸா இருந்தாலும் அவங்க தே வில் ஓபன். தே ஹேவ் டு ஓபன். இல்ல ம், அப்படின்னா மேல வந்து அந்த தஜிந்தர் சிங் ஆர் அந்த சன்னி பட்டேல்ல யாராவது ஒருத்தனை ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ம், கீழே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் ஆப்ஷன் ஆடுறதுக்கு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அது யாருன்னு நான் சொல்றேன். சோ ம், இப்போதைக்கு என்னன்னா, ரயன் ரிக்கல்டன் QDK வில் ஓபன், மொனாங்க் பட்டேல் அட் நம்பர் 3 US ம், கேப்டனு. நம்பர் 4ல பூரன் ஷுட் பிளே. அவன் அவன் ஆடிதான் அவன் நம்பர் 4ல தான். என்ன பொறுத்த வரைக்கும் பூரனோட பெஸ்ட் ஸ்பாட்னா இட்ஸ் கோயிங் டு பி நம்பர் 4. நம்பர் 5 ம், இஸ் கோரி ஆண்டர்சன். Number 6 will be Kieran Pollard. Number 7 is going to be Romario Shepherd. ம், Number 8 is going to be Sunny Patel. Number 9 is going to be either Corbin Bosch or Trent Bolt in the ம். இடத்துல. And number 10 is going to be Nostus Kenjige. And number 11 is going to be Rushil Ugarkar. நான் ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, QDK ரயன் ரிக்கல்டன் நீ சிமிலர் பிளேயர்ஸ் நீ நினைச்சனா, அந்த தஜிந்தர் சிங் வந்து போன வருஷம் நம்பர் 4ல நல்லா பண்ணான்னு நினைக்கிறேன். மேக்கிங் ஓபன். அப்புறம் அந்த ருஷில் உகர்கருக்கு பதிலா வேற யாரும் ரைட் ஹேண்ட் ஓபனர்ஸ் இல்லையா இவங்க கிட்ட பெருசா ஆப்ஷன்ஸ்? மொனாங்க் பட்டேல வேணா ஓபன் பண்ணலாம். மொனாங்க் பட்டேல் ஓபன் பண்ணிட்டு தஜிந்தர் சிங் நம்பர் 3 ஆட வைக்கலாம் இன் கேஸ் இந்த கதையா இருந்ததுன்னா. ஆனா ஐ டோன்ட் திங்க் தே வில் கோ தட் வே. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போஷ் ஆர் போல்ட் கிட்ட இருந்து உனக்கு 4 ஓவர் கிடைச்சிருது. கெஞ்சிகே வில் போல் 4 ஓவர். அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் கேன் போல் 2 ஓவர்ஸ். சோ 2 to உனக்கு 3 overs. இட்ஸ் லைக் 10 overs sorted. And then Corey Anderson will bowl another 2 overs, like 12 overs sorted. And Pollard has to bowl. இந்த இடத்துல பொலாடும் bowling போட்டாகணும். அதுக்கப்புறம் அந்த சன்னி பட்டேல் அண்ட் ருஷில் உகர்கர் அந்த பிளேஸ்ல ஆடுறவன் வந்துட்டு 4 ஓவர் போடணும். சோ உனக்கு அந்த இடத்துல எல்லாமே சார்ட்டடா இருக்கு. இன்கேஸ் அந்த பிச்சஸ் பொறுத்து தான் இருக்கு. பிச்சஸ் வந்து அந்த டஸ்ட் பாகிஸ்தான்ல தர மாதிரி டஸ்ட் பவுல் கொடுத்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திரும்புது. போன வருஷம் ஒரு சில பிட்ச் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அங்கதான் டாலஸ் அப்படிதான் இருந்தது.
டாலஸ் ஆ அப்படிதான் இருந்தது. இந்த தடவையும் டாலஸ்ல மேட்சஸ் இருக்கு. டாலஸ்ல ஆடும்போது ம் ஆக்சுவலி டீம்ஸ் வந்து அப்படி எப்படி மாறுதோ அப்படி மாறும். ம் அவ்வளவுதான். ஆமா. சோ இப்ப இந்த டீம் எவ்வளவு தூரம் போகும்னு நினைக்கிறேன்? எப்படி இருக்காங்க? எனக்கு மறுபடியும் தெரிஞ்சு இவங்க சாம்பியன்ஸ் தான் என்ன ஆவாங்களா? பொறுத்த வரைக்கும் லைக் போன வருஷமே லக்கி சாம்பியன்ஸ் நாலாவது பிளேஸ்ல எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சாங்க. நம்ம அதிசயமா மூணாவது பிளேஸ்ல முடிச்சிருந்தோம். அடிச்சு அடிச்சு தூக்கி போட்டு எலிமினேட்டர்ல திருப்பி நம்ம வழக்கம் போல வெளில வந்துட்டு அவனுங்க சேம் மேல போய் அப்படியே டெம்ப்ளேட். கப் அடிச்சிட்டானுங்க. அதே ம் நம்மளோட டெம்ப்ளேட் அப்படியே தான் ஃபாலோ ஆச்சு எப்படி இருந்தாலும். ஆமா. பட் லைக் எனக்கு என்ன டீம்ஸ்கள் தோணுது மாறலாம், அப்படின்னா, நம்ம டெம்ப்ளேட் மாறாது. இவங்க வந்துட்டு நம்ம டெம்ப்ளேட் நான் வரும்போது நான் பேசுறேன், அது வேற விஷயம். நம்ம ஓகே. இது வந்துட்டு என்னன்னா, இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. தே கேன் ஃபினிஷ் டாப் 2 அன்லெஸ் ம் அதர்வைஸ். இவனுங்க எனக்கு இந்த கேப்டன்சி மேலதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ ஆ அது மட்டும் அவங்க பாத்துக்கணும். தட்ஸ் இட். ஆமா. சோ நெக்ஸ்ட் ஆஷ் அண்ணாவோட சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் போவோம். கேப்டன் பாத்தீங்கன்னா மேட் ஷாட், அதுதாங்க சரியான ஷாட். ஹைலைட். இது இத பாக்குற சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் மேட் ஷாட் வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் நான் நல்ல. அங்க போய் அவன் அடிச்சான், அங்க போய் அடிச்சானா காண்டாயிரம்டா. கடைசியா பங்களாதேஷ்ல வேற அவன் 4 டக் ஆயிருக்கான். தொடர்ந்து 4 டக் ஆ ஆயிருக்கான். கன்சிக்யூட்டிவ் 4 டக்ஸ். எனக்கு ம் அவன் ம் அங்க போய் அடிச்சான் அப்படின்னா எனக்கு வந்து, ஏன்னா இல்ல எப்படியும் நான் அவனை இல்ல ரிலீஸ் நீ தான் இப்ப பண்ண இப்ப போறேன். பங்களாதேஷ் அங்க பங்களாதேஷ் கண்டிஷன்ஸ்லாம் ஆயிருக்கனா, அப்ப இந்தியன் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் அவனுக்கு வரல அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அதாவது நம்ம அப்படி சொல்லி மனசு தேத்திக்க வேண்டியதான். சோ ஓகே. இங்கேயும் அப்படிதான்டா இருக்கும். சரி நீ சொல்லு. அதான் ஓகே. இத போயிடலாம். ஆஷ் அண்ணா, அதான் ரவிச்சந்திரன் அஸ்வின், லயம் டாசன், கேப்டன் மேத்யூ ஷாட், பீட்டர் சிடில், ஹம்மது அசாம், குலாம் முடாசார், ஹசான் கான், ஃபின்னாலன், ஆக்கர்ஷித் கோமல், ஹாரிஸ் ராஃப், புரோடி கவுச், ஜுவானோய் ட்ரைஸ்டேல், அனிருத் இம்மானுவல், ஸ்டீஃபன் வீக் 2 ஐ வருது. ஓகே. சோ சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி, சைதீப் கணேஷ், கார்னர் எஸ்டர் ஹியூசன், லுவாண்ட்ரே பிரட்டோரியஸ், அப்புறம் ஒலிவர் பீக். ஓகே. ஒலிவர் பீக் யாரு தெரியும்ல? ஆ ஆஸ்திரேலியா அண்டர் 19 கேப்டன் அவன் தான். தெரியும் தெரியும், அவன் வந்து கேள்விப்பட்ட லைக் பேர் தான். ஆனா அவனை ஸ்ட்ரைட்டாவே வந்து ஆட வைக்க மாட்டாங்க. லுஹாண்டி பிரிட்டோரியஸ்க்கே எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல இடம் இல்ல ஆக்சுவலி. இந்த என்ன ஸ்குவாட்ல தான் பொறுத்த ஒரு வாட்டி வரைக்கும் கமின்ஸ் இருந்தால, பேட் கமின்ஸ். கமெண்ட்ஸ் இருந்தான். எஸ் ஆ எஸ், இந்த டீம்ல தான் இருந்தான். ஓகே. ஆனா லைக் எனக்கு இந்த ஸ்குவாட் வந்து லைக் எனக்கு வந்து என்னால 11 போட முடியல. பிகாஸ் தே ஆர் டிபெண்டிங் ஆன் மோர் தென் 2 to 3 லோக்கல் பிளேயர்ஸ், லோக்கல் புரியுது டேலண்ட்ஸ் புரியுது. விச் ஐ அதான் ஹேவன்ட் அவங்க பீன் இப்ப இது. எப்படி இறங்க போறாங்கன்றதுதான் இருக்கு. ஆமா, எனக்கு இல்ல வந்து எனக்கு அதே மேட் ஷாட் மாதிரி அண்ட் இன்னொன்னு ஃபின். என்னன்னா, அஸ்வினே ஆட வைப்பாங்களா அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் இல்ல சொல்லிட்டே இல்ல, இருக்கு. அஸ்வின் ஆடிதான் ஆகணும். அஸ்வின் ஆட ஆடிதான் வைப்பாங்க ஆகணும். எய்தர். ஏன்னா நான் சொல்றேன் ஏன் ஆ அப்படின்னு நான் சொல்றேன். ம் மேட் ஷாட் அண்ட் ஃபின் ஆலன் ஆர் கோயிங் டு ஓபன். ஓகே. அண்ட் நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி தேர் பிரேக் அவுட் யுஎஸ்ஏ ஸ்டார் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி. சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி. நம்பர் ம் 4 இஸ் கோயிங் டு பி ஹசான் கான். இது ஓகே. வந்து இப்படி மாத்தி கூட ஆடிக்கலாம், ஹசான் கான் அண்ட் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி. அண்ட் தென் கார்னர் எஸ்டர் ஹுசன் ஆடுவாங்க. நம்பர் 5ல ம் தே நீட் அ கீப்பர். ஃபின் ஆலன் டசன்ட் ப்ரிஃபர் டு கீப் இஸ் வாட் வி ஆர் ஹியரிங் ஆஃப். கார்னர் எஸ்டர் ஹுசன் அந்த இடத்துல ஓ, நம்பர் ஏன் 5ல ஏன் வந்து என்ன he is going ரீசன்? to be a ஏதாச்சும் batter. ரீசன் இருக்கா? இல்ல எனக்கு அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ரோல் ரோல் அவங்களுக்கு அந்த ஒரு ஆங்கர் ரோல் மாதிரி வேணும் அவங்களுக்கு. சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி மேல எவ்வளவு டிபெண்டா இருக்க முடியும்னு தெரியல. இல்ல ஃபின்னாலன் சோ கீப்பிங் பண்ண மாட்டான் அது சொல்றேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் லைக் ஃபின்னாலன் இஸ் நாட் ப்ரிஃபரிங் டு கீப் அப்படின்னு ஓகே ஓகே சரி விச் ஐ ஓகே எம் ஓகே. ஹியரிங். ம் ம் லைக் அதுக்கப்புறமா கார்னர் எஸ்டர் ஹுசன் ஆடுவாங்க. அப்புறம் ம் அந்த அனிருத் இமானுவேல்னு ஒருத்தர் இருக்கான். ம் அவனை வந்து அவன் ஒரு ஆல்ரவுண்டர், அவனையும் கண்டிப்பா ஆடுவாங்க. அப்புறம் ஆஷனா கன்ஃபார்மா இருக்கும். ஆ ஆ அதுக்கப்புறம் அந்த ட்ரைஸ்டேல்னு ஒரு பவுலரு. அப்புறமா ம் ஹாரிஸ் ராஃப்க் ஆடுவான். அப்புறம் அந்த ஸ்டீவன் வீகோ ஆடுவாங்க. எனக்கு அந்த 11th பவுலர் தான் யாருன்னு டிசைட் பண்றது தெரியல. அதான் புரியுது புரியுது. அவங்க மோஸ்ட்லி இந்த வாட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே வந்து லோக்கல் டேலண்ட்ஸ் நம்பி தான் நிறைய டீம்ஸ் போயிருக்காங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, ம் எனக்கு எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. அதுதான் லைக் என்ன எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ம் சோ ஓகே. இப்போ இந்த டீம் ஒரு வாட்டி ஃபைனல்ஸ் போனாங்க. இந்த டீம் நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச இந்த டீம் வந்து லைக் ஒரே நிமிஷம். ம் ம் சாரி சாரி சாரி. ஓகே லைக் ஓகே. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இட்ஸ் லைக் தே ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட்டட் டீம்ஸ். எனக்கு வந்து அவங்களுக்கு எதுவும் பெருசா பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் ஆ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது.
எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த டாப் 4ல கண்டிப்பா போயிடுவாங்க, அதுல டவுட் இல்ல. ஆனா எங்க முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் அக்கார்டிங் டு த கோச் அந்த சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ். பீடாக் ம். எவ்வளவு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண போறாரு, ஹவு குட் ஆஃப் அ சீசன் இஸ் சஞ்சய் ஓ, கிருஷ்ணமூர்த்தி இஸ் பீடாக் கோயிங் டு எஸ்எஃப்யூ ஹேவ். அப்படியா இருக்காரா? அப்படிதான் சொல்றேன். இப்பவும் இருக்காரான்னு தெரியல. ஆனா பட் லைக் இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அங்கிருந்து ரிசைன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் லைக் ஆஷ் அங்க போய் சேர்ந்திருக்காருன்னா ஐ கெஸ் லைக் பீடாக் அங்க இருக்காருன்னு தான் நான் ஆமா, நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லணும், ஏன்னா இது. டிஎஸ்கேவோட ம். டிஎஸ்கேவோட ஹி ப்ரிஃபர்டு சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அப்படின்னா டிஎஸ்கே அவனை எடுக்கலன்றது வேற விஷயம். பட் ம். லைக் ஹி ப்ரிஃபர்ட் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன் அப்படின்னா எனக்கு வந்து லைக் அங்க பீடாக் இருக்காரோன்னு தான் எனக்கு தோணுது. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். பட் ஸ்டில் ஹவு அது மை ஆமா, இல்ல பாயிண்ட் ஏன்னா இஸ் ஹவு வெல் ஆடியன்ஸ்க்கு ஆர் வந்து தே இப்போ கோயிங் ஏன்னா டு. இத பத்தி நியூஸ் எல்லாம் பெருசா யாரும் வரல. அவங்க இப்ப நீங்க ஆஷ் அண்ணா சேனல்லே வீடியோஸ் பாத்துட்டு இருந்தீங்கன்னா கூட இத பத்தி அவங்க டீடைலா பேசின மாதிரி எனக்கு தெரியல. சோ அதான் கிசு நம்ம ராமுன் லூசு மாதிரி வீடியோ போட்டிருக்கு. எனக்கு என்னன்னே தெரியல. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா யாரு யாரு மாத்திக்கிட்டு. ஓகே, நான் எதுவும் குறை சொல்றதுக்காக சொல்ற மாதிரி இருக்கும் அது. பட் லைக் த திங் இஸ் when you இல்ல are இல்ல playing என்ன for என்ன a வீடியோ team புரியல entire எனக்கு. அஸ்வின் வீடியோஸ் தான் நான் சொல்றேன். ஆ. when you are playing for a team, I don't feel, என்னோட ஒப்பீனியன் இது, I don't feel a ஆ. point where like நீ ஒரு டீமுக்கு ஆடுறேன்னா அந்த டீமை முடிச்சிட்டு வந்து நீ அந்த சீசன் எப்படி இருந்ததுன்னு வீடியோ கரெக்ட் தான் போடுறதுதான் கரெக்ட் தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்ட் அது தான் நினைக்கிறேன். ராஜஸ்தான் யூ ஹவ் டைம்ல பீன் இருந்தே அஸ்வின் அண்ணா பேட் அப்படிதான் லைக் பண்ணிட்டு இருக்காரு. ராஜஸ்தான். அது கூட ராஜஸ்தான்ல இருக்கும்போது சிஎஸ்கே வீடியோ போனோம். சிஎஸ்கேல இருக்கும்போதே சிஎஸ்கே வீடியோஸ் பத்தி போட்டு டெவல்டு பிரேவிஸ்க்கு அதிகமா காசு கொடுத்தாங்கன்னு ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டிட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ம். இல்ல இப்ப என்டையர்லி போட்ட வீடியோ கம்ப்ளீட்லி ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அங்க நாட் போயிட்டு அ சும்மா வெரி பிக். கண்டிஷன்ஸ் இப்போ ப்ரிவியூ மாதிரி ஒண்ணு போட்ட 10 மினிட்ஸ்க்கு அது பார்த்தா அது ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. சும்மா கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. இந்த வீடியோ ஓகேடா. பட் லைக் த திங் இஸ், ம். எனக்கு இந்த சிஎஸ்கேவோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ட்விட்டர்ல போடுறது எனக்கு அதெல்லாம் எனக்கு இட்ஸ் லைக் இல்ல இல்ல கரெக்ட் தான் I am கரெக்ட் தான் I am புரியுது. அது not நம்ம I தனியா am இன்னொரு. ம். personally not aligning with the idea where Ash makes his video while he is playing. That's it. இல்ல இல்ல என்ன கரெக்ட் தான் கரெக்ட் தான். அது நம்ம தனியா பேசுவோம் இன்னொரு வீடியோல. கிரிக்கெட் பத்தி வேற வீடியோ வரும்போது பேசுவோம். ஓகே. ஆ. இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போற லாஸ்ட், அதாவது சரி லாஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீம்ஸ் வந்து இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்ப நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. நீங்க வீடியோ பாக்குற டைம்ல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மேட்சே முடிஞ்சிருக்கும். சோ வந்து சியேட்டில் ஓர்காஸ் இவங்களுக்கு வந்து மார்க்கஸ் டாய்னஸ் இவர் தான் கேப்டனு. அப்புறம் ஹர்மீத் சிங், தர்ஷன் சனாக்கா, ஷேஹான் ஜெயசூர்யா, கேமரோன் கேனன், ஷிம்ரான் எட்மாயர், டிம் சைஃபர்ட், மேத்யூ பிரெட்ஸ்கி, அப்புறம் ஷராட் லம்பா, சுஜித் நாயக், லூத்தோ சிப்பாம்லா, ஜெஸ்ஸி சிங், தன்வீர் சங்கா, ஷயான் ஜஹாங்கீர், ஆட்னியல் பாட்மன், டிம் ராபின்சன், அலி ஷெய்க், அயான் தேசாய், ராகுல் ஜரிவாலா. இதுதான் இவங்களோட டீமா இருக்கு. இதுல இருந்து உன்னோட 11 சொல்லு. ஓகே, டிம் சைஃபர்ட் அண்ட் ஷான் ம். ஜஹாங்கீர் இஸ் கோயிங் டு ஓபன். ரெண்டு பேர் தான் ஓபன் பண்ண போறாங்க. அது போன வருஷத்துல இருந்து ஜஹாங்கீர் இஸ் ஓபனிங் ம். அண்ட் தென் ஹி வில் கண்டினியூ டு ஓபன். ம். அப்புறம் சைஃபர்ட் ஆப்வியஸ்லி அவனோட பெஸ்ட் பொசிஷன் இஸ் ஓப்பனிங் தான், அதனால அவன் ம். ஆடிடுவான். நம்பர் 3ல ஐ வில் பிளே அக்கார்டிங் டு மீ ஐ வில் பிளே ஹெட்மயர். ஹெட்மயர் ஹேட் அ பிரேக் அவுட் சீசன் இன் த வேர்ல்ட் கப் பிளேயிங் அட் நம்பர் 3. ஐ ம். வில் பிளே ஷிம்ரான் ஹெட்மயர் அட் நம்பர் 3 அண்ட் மை கேப்டன் ஸ்டாய்னஸ் இஸ் கோயிங் டு பிளே அட் நம்பர் 4. ம். என்ன பொறுத்தவரை ஃபினிஷர்லாம் ரோல்லாம் செட் ஆகல. பஞ்சாப்ல எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, தேவையே இல்லை. நம்பர் 4ல ஆடு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹல்க் ஸ்மாஷ் ஷுட் பிளே அட் நம்பர் 4. ம். Number 5 would be Darshan Shanaka for me. Number 6 would be Matthew Britsky. Or number 5 should be Matthew Britsky and number 6 should ம். be ம். Darshan Shanaka. Matthew Britsky should be in that mix of middle order for Seattle Orcas. And ம். number 7 is going to be Ali Sheikh for me. Ali Sheikh ம். தான் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆல்ரவுண்டர். இந்த இடத்தோட அவங்களோட பேட்டிங் டெப்த் முடிஞ்சிருது. நம்பர் 8ல எனக்கு தெரிஞ்சு பெரிய பேட்ஸ்மேன் யாரும் இல்ல. அதுக்கு ம். அப்புறத்துல இருந்தே போலிங் ஸ்டார்ட் ஆயிடுது. ஒட்டினியல் பாட்மேன், அப்புறம் ஜெஸ்ஸி சிங், அப்புறம் கேமரன் கேனன் அண்ட் ஒன் மோர் லோக்கல் பிளேயர். எனக்கு அந்த லோக்கல் பிளேயர் தான் என்னால நேம் பண்ண முடியல. மேபி தே ஃபவுண்ட் அனதர், அந்த ஒரு விக்கெட் கீப்பர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த ம். யூஎஸ் விக்கெட் கீப்பர். அவனை ஆடிட்டு சைஃபர்ட்டை கீப் பண்ணாம விடலாம். அப்படி ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு பியூர் பேட்டரா ஆடலாம் அண்ட் எக்ஸ்டெண்ட் த பேட்டிங், அந்த மாதிரி ஏதாவது ஆடலாம். ஏன்னா அந்த பையனோட ரோல் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் ரோல் டஸ் தட் பாய் பிளே. இந்த யூஎஸ் விக்கெட் கீப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா எனக்கு தெரியல. சோ ஓகே ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 7ஓட அவங்களோட பேட்டிங் டெப்த் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்னன்னு எனக்கு தெரியல. சோ திஸ் இஸ் வாட் இஸ் சியாட்டில் ஆர்காஸ் இஸ் ஆல் அபவுட். சோ ஓகே, இப்போ இந்த டீமோட டெக்சாஸ் பத்தி கடைசியா பேசலாமா? ஏன்னா நான் பேசணும்னா கொட்டிடுவேன். அது கொஞ்சம் இது சரி இருக்கு. ஓகே ஓகே.
இன்னொரு டீம் முடிச்சுட்டு நம்ம வந்து வாஷிங்டன் இது டீம் ஆடியன்ஸுக்கு முடிச்சிட்டாங்க. கிளாரிஃபை பண்ணதுக்காக நாங்க இந்த 2 டீம்ஸ் தான் வந்து மேட்ச்னு சொன்னோம். அதாவது சியேட்டில் vs டெக்சஸ் தான். டெக்சஸ் நாங்க லாஸ்டா வரோம். உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல கிரிக்கெட் வீடியோஸ் போடுறதோட வரமுறை அதுதான். எப்பவுமே வந்து பெரிய டீம் லாஸ்டா வைக்கிறது. அதாவது ஆனா இது ஒரு மித்து இருக்கு என்னன்னா, கடைசியில பேசினா கடைசி வரைக்கும் வீடியோ பார்ப்பாங்க. அவன் வெறும் சும்மா கடைசியில வரைக்கும் ஓட்டி பார்த்துட்டு போயிடுவான், அவ்வளவுதான். அது அந்த எக்ஸாக்ட்லி மாதிரி அதேதான். நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, சோ எல்லாமே ஃபேன்ஸ் ஆன உங்க கையில தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வாஷிங்டன் ஃப்ரீடமுக்கு போயிடலாம். இந்த டீமோட கேப்டன் வந்து ஸ்டீவ் ஸ்மித். அதுல இருந்து அப்படியே கிளென் மேக்ஸ்வெல், மார்க் சாப்மன், பென் டுவாஷியஸ், அமிலா அப்போன்சோ, ஆண்ட்ரியஸ் கவுஸ், அப்புறம் லாக்கி ஃபெர்குசன், முக்தார் அஹ்மத், ஜாக் எட்வர்ட்ஸ், ரச்சின் ரவீந்திரா, அயன் ஹாலண்ட், சௌரப் நெட்ரவல்கர், மார்க்கோ யான்சன், லஹிரு மிலாந்தா, நிக்கில் சௌத்ரி, மிச்சல் ஓவன், யசீர் முகமது, அபிஷேக் பராட்கர், ஓபஸ் பிஎன்ஆர், அப்புறம் ஆசிஃப் மெஹமூட். இந்த டீம் வந்து இன்னும் லைக் லோக்கல் டேலண்ட்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தோணுது எனக்கு. என்னமோ ஆக்சுவலா யூஎஸ்ல ஆடுற மெஜாரிட்டி பிளேயர்ஸ் இங்க தான் இருக்காங்க. அப்படியா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களோட ஃபாரின் கோர் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி அதிகமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஓப்பனிங் இப்ப இந்த தடவை ஹெட் இல்லாதப்போ வாட் தே ஆர் கோயிங் டு டு இஸ் ஸ்மித் இஸ் கோயிங் டு ஓபன் வித் ரச்சின் ரவீந்திரா. அப்புறம் நம்பர் 3 would be ஆண்ட்ரியஸ் கவுஸ், அவங்களோட யூஎஸோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவன் தான் ஆட போறான். மிச்சல் ஓவன் என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 4ல ஆடணும். பட் இஃப் தே நீட், ஏன்னா இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த பொசிஷன்ல தே கேன் பிளே மார்க் சாப்மன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நம்பர் 5 இஸ் கிளென் மேக்ஸ்வெல். நம்பர் 6 இஸ் கோயிங் டு பி நிக்கில் சௌத்ரி. நிக்கில் சௌத்ரி பத்தி நான் நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்படுறேன். ஆமா, அதே இப்ப நான் சொல்லலாம்னு வந்தேன். என்னன்னா இப்ப இங்க வந்து ஆக்சுவலா இது வந்து எம்எல்சியோட அபிஷியல் வெப்சைட். இங்க வந்து இந்தியன் கொடுத்திருக்காங்க, இந்தியன் ஆரிஜின் தான். பட் அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான் ரெப்ரசென்ட் பண்ண போறாரு. பிசிசி பங்களாதேஷ் சீரிஸ் கூட ஆடிட்டான். அதுதான். சோ இனிமே பிசிசிஐ ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. பட் இங்க வந்து இந்தியன் தான் கொடுத்திருக்காங்க. இந்தியன்ன்ற மாதிரி தான் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க போல. சோ ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல இந்தியால வந்துருவாரு. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, யுஎஸோட யுஎஸ் டீமோட அந்த இப்ப எப்படி சொல்றது, ஆண்ட்ரிஸ் கவுஸ், அப்புறம் வந்து மிலாந்தா, நெட்ரவல்கர், இந்த மாதிரி யுஎஸ் டீமோட ஸ்டார்டர்ஸ் நிறைய பேர் இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்காக தான். எனக்கு வந்து மிலாந்தா ஸ்டார்ட் பண்ண முடியுமா? மேபி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த நிக்கில் சௌத்ரி ஆடிட்டு மார்க்கோ யான்சன் கண்டிப்பா ஆடணும். அப்பதான் they will get that balance. அந்த இடத்தோட அந்த ஆல்ரவுண்டர் பேலன்ஸ் வந்து அங்கதான் கிடைக்கும். அண்ட் இயான் ஹாலண்டுங்கிற இன்னொரு ஆல்ரவுண்டரும் அவங்க 8ல ஆடணும். 9ல வில் பி அமிலா அப்போன்சோ ஆர் தட் அனதர் கை யூ டோல்ட், அந்த யுஎஸோட அந்த ஸ்டார்டர். எனக்கு சரியா எக்ஸாக்டா தெரியல. அபிஷேக் நேத்ராவால்கர் இருக்கான். தாண்டி லைக் அபிஷேக் பராத்கர் அண்ட் சௌரப் நேத்ராவால்கர் வில் பிளே. திஸ் இஸ் கோயிங் டு பி தேர் டீம். பேட்டிங் செம ஹெவியா இருக்கு. அண்ட் தென் டில் மார்க்கோ யான்சன் வரைக்கும் யூ ஹேவ் எக்ஸ்ப்ளோசிவ் பவர். அதுக்கப்புறமா என்ன ஆக போகுது அப்படிங்கறதான் பெரிய பிரச்சனை. இவங்களோட ஸ்பின்னர்ஸ் அதுதான் எனக்கு இன்னும் இதுவா இருக்கு. அந்த அமிலா அப்போன்சோ கேன் பவுல் ஸ்பின், அவன் தான் வந்து பியூர் ஸ்பின்னர்னு நினைக்கிறேன். அண்ட் நிக்கில் சௌத்ரி இஸ் லெக் ஸ்பின்னர். மேக்ஸ்வெல் கேன் பவுல் யூ 2 overs. அப்புறம் ரச்சின் ரவீந்திரா கேன் பவுல் யூ 2 overs. அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வச்சு நீ அப்படிதான் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு லீட் ஸ்பின்னர் வச்சுட்டு. இவங்களும் பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. நம்பர் 3 ஆர் நம்பர் 4 முடிப்பாங்க. எனக்கு வந்து they have a very strong chance. மறுபடியும் ஸ்டீவ் ஸ்மித்தோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து க்ரூஷியலா இருக்க போது. கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவ் ஸ்மித்துக்கு சொல்லி கொடுக்க வேணாம், அது பாத்துக்கு வர. எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி இந்த டீம் ஒரு இஷ்யூவா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கேப்டன்சியோட ஸ்டாஃப், பேக்ரவுண்ட் ஸ்டாஃப்ல ரிக்கி பாண்டிங் உட்கார்ந்து இருக்கும் போது யூ நீட் நாட் வரி அபவுட் எனிதிங். அந்த ஒரு மென்டாலிட்டி டுவர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இவன் ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒரு கோச் இருக்கும்போது. சோ வந்துருவோமா லாஸ்டா டெஸ்டினேஷனுக்கு அரைவ் ஆக போறோம். சொல்றேன், நான் போட்டிருக்கிற இந்த 11 ஆனீங்கன்னா நீங்க பிளே ஆஃப்ஸ் போயிட்டு உங்களுக்கான ஃபேர் சான்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். நான் இந்த 11 நான் சொல்றேன். நான் இப்ப சொல்றது ரூடா நினைச்சுக்காத, நம்ம சொல்லிட்டோம்ல, கண்டிப்பா அந்த 11 போக மாட்டாங்க, ஆட மாட்டாங்க. நான் சொல்றேனே, நான் சொல்றேன் பாஃப் கோயிங் டு ஓபன் நான் ஸ்குவாட் படிச்சிரேன். சரி, ஃபாஃப் டுப்ளசி கேப்டன் அவர் தான். மிலிந்த் குமார், ரைலி ரூசோ, ஆடம் மில்ன், அகீல் ஹுசேன், ஹார்டஸ் வில்லியான், கேஷவ் மகாராஜ், ஸ்மித் பட்டேல், கால்வின் சவாஜ், வெயான் முல்டர், அபிமன்யு லம்பா, அப்புறம் சுபம் ரஞ்சானே, அப்புறம் நாண்ட்ரே பர்கர், முகமது மொசின், டானவன் ஃபெரேரா, அம்ஷி டெ சில்வா, சாய் தேஜா, மக்கமாலா, அப்புறம் ஜாஷுவா ட்ரம்ப். ஓகே சரி, ஓகே. நான் இப்போதைக்கு நான் படிக்கிறேன். ஆனா இத கண்டிப்பா ஆடுவாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியாது.
ம். Faf will have to open with Sai Teja Mukamala. Sai Teja Mukamalaக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட்ஸ், டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நம்பர் 3 ஹிட்டரா should அவன் be Joshua Trump. பவர் பிளேல யூஸ் ஆவான் ஆமா, அப்படின்னு சொல்றியா? எஸ், பவர் பிளேல யூஸ் ஆவான்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகே யூஎஸ்க்குமே ஓகே ரெப்ரசென்ட் பண்ணி அவன் டாப் ஆர்டர் பேட்டர் தான். ஓகே. அவனை வச்சு நீங்க ஓபன் பண்ணணும். நம்பர் 3 should be Joshua Trump according to me. ம், ம், நம்பர் ம். 4 should be வியான் முல்டர். ஏன்னா வியான் முல்டரால அந்த அவ்வளோ எடுத்த உடனே டொப்பு டிப்புன்னு அடிக்கிறதெல்லாம் முடியாது. அவனை ம், வச்சு நீங்க இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி அவனை டீப்பா எடுத்துட்டு போகதான் சொல்லணும். நம்பர் ம், 5 should be வெரி குட் பிளேயர் சுபம் ரஞ்சானே. நம்பர் 6 நீ வந்து ம், இவன் ராணவன் ஃபெரேரா ஆடி ஆகணும். ம், நம்பர் 7 should be கால்வின் சாவேஜ். அவனும் நல்லா ம், பவுலிங்கும் போடுறான், இதுவும் பண்றான். நம்பர் 8 should be அகில் ஹுசைன். அவனை ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டும்தான் நீ கேஷவ் மகாராஜ் போய் ஆகணும். ம். சோ கேஷவ் ஓகே, மகாராஜ்க்கு இங்க இடம் இல்ல அப்படிதானே? இடம் நான் அதான் சொல்றேன், இரு சொல்றேன். அப்புறம் அடுத்தது வந்து பர்கர் ஆடணும், ம், அடுத்து மில்னே ஆடணும். அப்புறம் நம்பர் 11 should be முகமது மோசின். ம். முகமது மோசின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செம்ம லெக் ஸ்பின்னர்ஸ் கோயிங் அரவுண்ட். அவனை ஆமா. வந்து ஃபாஃப் அழகா யூஸ் பண்ணிருக்கான். நான் டெக்ஸஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன். இந்த 11 இல்ல கரெக்ட் ஆடினீங்கன்னா தான். you have ஆக்சுவலா a அந்த fair அவனோட chance. ஆக்ஷனுக்கும் பவுலிங்க்கும் நல்ல எஃபெக்டிவான பவுலர் தான். விக்கெட்ஸும் விழுது. எஸ், ம், எஸ், ஆமா. ஆனா இவ்வளவு சொல்றதுக்கு அப்புறமா அவங்க அந்த ரைலி ரூசோ ஆடுவாங்க, அந்த ஸ்மித் பட்டேல் ஆடுவாங்க, ம். கேஷவ் மகாராஜ் அண்ட் ஆ, அகில் ஹுசைன் 2 பேரையும் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் ம். இன்னைக்கும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆடம் மில்னே இஸ் bowling wide yorkers. அத நான் How சொல்லதான் வந்தேன். effective is ஓகே, நீயே going to be. சொல்லிட்ட. ஆமா, அத டெக்ஸஸ் அது பரிக்ஸே என்ன பெருமையா போட்டிருந்தாங்க. என்ன தேவையில்லாத வேலை இது. இஸ் bowling is wide yorkers. அண்ட் இவன் வியான் முல்டரை பினிஷரா யூஸ் பண்ண ட்ரை பண்ண போறாங்க. சுபம் ரஞ்சானேவ தேவையில்லாத வேலை இல்ல, சுபம் ரஞ்ச் அதுதான் அவங்க பாக்குற ஒரே வேலை. எல்லா பவுலரையும் கூட்டிட்டு வந்து அரௌண்ட் விக்கெட் வந்து வைட் ஆக்கர் போட வைக்கிறது. ம், அதுதான் சுபம் ரஞ்சானேவ பிளேயிங் 11ல ஆடாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ம், இவ கால்வின் சாவேஜ வேணாலும் உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ம், இருக்கு. எனக்கு இதெல்லாம் நடக்க கூடாது. என்னை ம். பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இது நடக்க கூடாது. எய்தர் என்னோட ஆசை என்னன்னா எய்தர் தே ஷுட் finish 6 and sack Fleming or they should win this MLC. கன்வின்சிங்கா வின் பண்ணணும். ஐ ஆம் சேயிங் லைக் எவ்ரி டு நாட் லூஸ் எனி மேட்சஸ். எல்லா மேட்சும் நீ வின் பண்ணி நீ ப்ரூவ் பண்ணேன்னா ஐ ஆம் வெரி ஹாப்பி அதான் இல்ல, அபௌட் இட். ஆனா எனக்கு எனக்கு அது அது நமக்கு நடக்காது. நடக்கணும்னு ஒண்ணு இருக்கு. இல்லனா எனக்கு அதான் நடக்கும்னு தோணுது. ஒண்ணு லாஸ்ட் பிளேஸ் முடிச்சு ரொம்ப கேவலமா வெளியில போயிடும், இல்ல போய் ஸ்ட்ரைட்டா வின்னே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த டீமை சொல்ல முடியுது. ஹானஸ்ட்லி ஏன்னா ஸ்பீக்கிங் மோர் தென் வின்னிங் ஐ வாண்ட் திஸ் டீம் டு லூஸ். ஏன்னா ம், எனக்கு இவங்க ரொம்ப மிசரபிளா லூஸ் பண்ணும். உன்னோட நீ ம், ரைலி ரூசோ ஆடணும், கேஷவ் மகாராஜ் ஆடணும், அகில் ஹுசைன் ஆடாம இருக்கணும். எனக்கு இதெல்லாம் நடக்கணும். அண்ட் யூ புரியுது. ஷுட் லூஸ் ஏன்னா மிசரபிளி இப்ப சோ நீங்க ஒரு தட் சில பேர் கூட சரி ஓகே இவரை வந்து SA20ல வச்சுக்கலாம், MLCல வச்சுக்கலாம் சொல்றீங்க. அங்கேயும் போய் அதே தானே பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நம்ம இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம், அந்த வைட் ஆக்கர் இல்ல. அப்ரோச் இன்னும் எனக்கு மாத்தாம தான் இருக்காங்க. இவன் ம், எனக்கு வந்து அஸ்வின் வந்து அப்ப நல்லா இருந்துச்சான்னு கேட்கும் போது அந்த சஸ்திகா ராஜேந்திரன் அந்த அந்த அக்கா வந்துட்டு சிம்பிளா கேட்டாங்க, ஏன்டா 6 டீம் இருக்கிற டோர்னமெண்ட்ல 4ஆதான் முடிச்சுட்டு எலிமினேட்டர்ல வெளில போறதுக்கு எல்லாம் நீ ஒரு நல்ல கோச் நீ பிளே ஆஃப் போறேன்னு கரெக்ட். கிளைம் பண்றதுன்னா நம்ம இப்ப எப்ப அதுதான் சொல்ல அந்த வந்தேன். இப்ப இந்த அக்காவுக்கு தெரியாது டோர்னமெண்ட்ல கூட. அவங்க பண்ணாம எனக்கு இருக்க why ரெண்டே is விஷயம். அஸ்வின் டேக்கிங் ஈவன் த ஸ்டாண்ட் ஆஃப் டிஃபெண்டிங் ஃபிளெமிங் அப்படிங்கறதா புரியல எனக்கு. ஆனா ஏன் புரியுது, ஏன்னா லைக் இப்போ ஃபிளெமிங் வந்து இப்போ வந்து அஸ்வினை வந்து கோச் பண்ணிருக்கான். அவன் ஆடின சிஎஸ்கே டைம்ல இருந்து எல்லா நாளுமே ம், 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 அஸ்வினை வந்து ஃபிளெமிங் தான் கோச் பண்ணிருக்கான். ஒரு கோச்சை விட்டு கொடுக்கறது கஷ்டம் தான். ம். அதனால ஒரு பிளேயர்ட்ட இருந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் தி திங் இஸ் this is what it is. Enough of Fleming. I want this team to lose இல்ல miserably. கண்டிப்பா ஐடியாஸ் மாறணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. மோரோவர் என்னைக்குமே வந்து பேசுறது அவங்க ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே பேசிட்டு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இப்படி கேட்கணும், பீடாக் இப்படி சொல்லணும். பீடாக் பார்த்தா ருத்ராஜ் கேக்கோட பேக் பண்றாரு, அஸ்வின் பார்த்தா ஃபிளமிங் ருத்ராஜ் 2 பேருமே பேக் பண்ணாரு. அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காது. இப்ப நான் பார்த்தா ருத்ராஜ் பேக் பண்ணேன், எனக்கு ஃபிளமிங்க வந்து தூக்கணும் தான் இருக்கு. ஒருத்தரோட ஒப்பீனியன் தான். அதனால அவங்க சும்மா நம்ம எல்லா ஒப்பீனியனும் வைப்போம், கமெண்ட் செக்ஷன்ல எப்படி வருது பாக்கலாம், ஃபேன்ஸ் எப்படி பாக்கலாம் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டீப் இன்சைட் அஸ்வினுக்கே தெரியும். அவ்வளோ அந்த விஐபி பட டைலாக் மாதிரி மொத்தத்தையும் சொல்றாரு. அவர் சொல்ற எதுவுமே இங்க ஃபிளமிங் பண்ணல அப்படின்னும் போது அப்ப அஸ்வினுக்கே தூக்கணும் தான் தெரியும். சும்மா ஒரு சேஃப் கார்டுக்காக டிஃபெண்ட் பண்ணி பாக்குறாரு. அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. சோ அதுதான். இல்ல, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் லைக் என்னதுன்னா, never in my life I have imagined நான் ஒரு சூப்பர் கிங்ஸ் டீமை வந்து இவ்வளவு லூஸ் பண்ணணும்னு ஹேட் வாட்ச் பண்ணேன். never in my life I have imagined. நான் வந்து இந்த டிஎஸ்கே இந்த எம்எல்சி ஆரம்பிக்கும் போது நைட்டு 2 மணிக்கு ஒரு மேட்ச் நடந்தது. சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் வர்சஸ் டிஎஸ்கே ஒரு மேட்ச் ஆரம்பிக்கும் போது. அப்பதான் நம்ம 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். ஸ்டோரி எல்லாம் போடுவேன், சூப்பர் கிங்ஸ்னு பேர்ல எழுதி கொடுத்தா கூட வந்து சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு.
இப்படி இருந்த ஒரு ஃபேனையே நீங்க ஒரு ஹேட் வாட்ச் பண்ற அளவுக்கு நீங்க அதுவும் வந்து தள்ளிட்டீங்க அப்படின்னா ரொம்பலாம் இல்ல, ஒரு 1.5 வருஷத்துல அப்படி ஆக்கிட்டாங்க. 1-2 ஒரு 2 வருஷத்துல. வருஷம் தான் 2 ம், ம், வருஷத்துல அப்படி ஆக்கிட்டாங்க. எனக்கு அதுதான் வந்து எனக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துது. திஸ் இஸ் வாட் ம். ஹர்ட்ஸ் மீ மோர். அண்ட் இல்ல இல்ல honestly அது speaking, அப்படிதான். honestly speaking, for the betterment of every Super Kings franchise, I want Fleming or betterment of my childhood, betterment of CSK alone, ம். at least. I அதான் want அதான். Fleming to be sacked from CSK at any cost and then move this team forward. ம். அவ்வளவுதான் கேக்குறேன். ஏன்னா நீங்க நம்ம இவ்வளவு சொல்லியுமே அவங்க பாருங்க, அவங்க சைட்ல இருந்து எதுவுமே எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்ல. ஆக்சுவலா ஃபிளமிங் வந்து அவங்க இந்த வாட்டி போஸ்ட் போடல. அதுதான் எல்லாரும் வந்து போஸ்ட் போட, ஏன்னா கமெண்ட்ஸ்ல எல்லாம் திட்டிட போறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஃபிளமிங்கோட அரைவெல்லாம் அவங்க எப்பவுமே எல்லாருமே அரைவல், இவங்க அரைவாயிட்டாங்க, அவங்க அரைவாயிட்டாங்க, பவுலிங் கோச் வந்துட்டாரு, பேட்டிங் கோச் வந்துட்டாருன்னு போடுறாங்க. ஃபிளமிங் அரைவானதை அவங்க போடவே இல்ல. அது எனக்கு என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியல. திடீர்னு எங்கேயோ தூரத்துல அங்க பாருங்க அவர் நின்னுட்டு இருக்காருன்னு ஃபேன்ஸ் வந்து எடுத்து போட்டு யார் காமிச்சாங்க. பேட்டிங் கோச்? ஆல்பி மார்க்கலா? தெரியல, இல்ல அவன் ஆக்சுவலா அடுத்த ஐடியா ஃப்ராட்ரா, அவன் அடுத்த இல்ல இல்ல. ஃப்ராட்ரா. எனக்கு தெரியல. சரி ஓகே, இது இப்படியே போனா சிஎஸ்கே ஃபேனோட கதறல் மாதிரி தான் ஆயிடும். இல்ல இந்த டோர்னமெண்ட்ல இவங்க பண்ணாத அந்த 2 விஷயம் அதான், அந்த ஒன்னு 5th ஆர் 6th முடிக்கிறது, இல்லனா வின் பண்ணாம இருக்கிறது. மத்த எல்லா இடத்துலயும் தெரிஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் பிளேஸ் முடிச்சிட்டோம், தேர்ட் பிளேஸ் முடிச்சிட்டோம், ஃபோர்த் பிளேஸ் முடிச்சிட்டோம். சோ அதுதான், இது ரெண்டுல எது நடந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். வித் தட் வந்து ஓகே. எனக்கு திருப்பி அந்த 4th முடிச்சு எலிமினேட்டர் போயிட்டு வர வேணாம். எனக்கு அப்படி ஆமா, நடந்ததுன்னா திருப்பி அட்லீஸ்ட் இவனை அதையாச்சும் மாத்துங்கடா. இது அதுதான். பண்ணுவாங்க. அப்படி இவனை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் அவனுக்கு. நான் திருப்பி பிளே ஆஃப்ஸ் ம், போயிட்டேன், எனக்கு அது கூட கிடைக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ம். either win it convincingly, do not lose any matches, win it. I If am you full win it in with you. convincinglyனா அப்போ at least we ourselves could get an idea that okay, Fleming வந்து இந்த ஐடியாஸ் ஆளால மாத்திட்டாரு இந்த போல. டீமை வச்சுட்டே பண்ண முடியுது, இந்த ஆளால இந்த டீமை வச்சுட்டே பண்ண முடியுது. அது ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல, சேர்ந்த அட்லீஸ்ட் அப்ரோச் அனலிஸ்ட்னாவது நான் மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் ஸ்ரீகாந்த் தான் பிரச்சனைன்னு அவனையாவது தூக்குறதுக்காக நம்ம இது பண்ணலாம். பட் த திங் இஸ், வேணான்ற நீங்க ஒன்னு வின் இட் கன்வின்சிங்லி ஆர் லூஸ் ஆல் த மேட்சஸ், லூஸ் இட் எவ்ரிதிங் கன்வின்சிங்லி. கேவலமா தோத்து போங்க, எனக்கு அதான். அதுவாது பண்ணுங்க, எனக்கு அவ்வளவுதான் வேணும். சோ வந்து நம்ம ஃபார்மேட் பத்தி சொல்லல, வீடியோட கடைசியில் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே தான், லாஸ்ட் இயரே எல்லா டீம்ஸ் கூடமே 2 மேட்ச் ஆடுற மாதிரி பண்ணிட்டாங்க. இது வந்து ஆஷ் அண்ணா அந்த புது கேரவன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொன்னார். ஆமா, அது இனிமே அந்த வேர்டு ஈஸியா இருக்கும். இன்னும் ஒரு 3 ஸ்டேட், இப்போ FIFA வேர்ல்ட் கப்லாம் பாத்தீங்கன்னா அதுவே அப்படிதான், நிறைய டீம்ஸ் வந்து ஆடுறாங்க, வென்யூஸ் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஷெட்யூல், இந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதேதான், 6 டீம் விளையாட போறாங்க, ஒரு டீம் கூட 2 மேட்ச் நடக்க போகுது. டாப் 4ல முடிக்கிற டீம்ஸ் வந்து ஈரான் மட்டும் ரொம்ப நிறைய டிராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரு? ஈரான் மட்டும் ரொம்ப டிராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னொரு வீடியோல பேசுவோம். சோ வந்து அதுதான், டாப் 4 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆவாங்க. அதுதான் பிளே ஆஃப்ஸ், எலிமினேட்டர், ஐபிஎல் ஃபார்மேட் தான் ஃபைனல்ஸ் நடக்கும். இது நீ இப்படி வேணா வச்சுக்கலாம்டா, இப்படி வச்சுக்கலாமா? நான் இது வந்து ஒண்ணு வச்சுக்கலாம். எய்தர் இப்ப டிஎஸ்கே வந்து எம்எல்சி வின் பண்ணிச்சுன்னா நான் உனக்கு வந்து நெய்மார் ஜெர்சி வாங்கி தரேன். அபிஷியல் பிரேசில், நான் சொல்றேன், அபிஷியல் பிரேசில் நெய்மார் ஜெர்சி வாங்கி தரேன். அப்படி ஒருவேளை எம்எல்சி வந்து தோத்துருச்சு அப்படின்ற பட்சத்துல நீ எனக்கு வந்து அபிஷியல் அர்ஜென்டினா லெஸ்ஸி வாங்கி கொடு. ஏன் அப்படி? லட்சுமி அம்மாள், நெய்மார் நம்ம வச்சுப்போம். எனக்கு ஆக்சுவலி பிரேசில் சட்டை வாங்கணும்னு ஆசை, சரியா? நான் வாங்கி தரேன். அப்படி வாங்கினா நானும் நீனும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா எனக்கு வந்து அர்ஜென்டினா லெஸ்ஸி, லட்சுமி அம்மாள், யாராவது. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் 2 தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அர்ஜென்டினா லெஸ்ஸி எனக்கு தான். சட்டை வாங்கி கொடுத்தானா நான் ஸ்டோரி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு சட்டை இருக்கு, அது வாங்கினதுக்கு வீட்டுல என்ன. சரி ஓகே, அதான் as usual நீங்க அந்த டோர்னமெண்ட்டே ஃபாலோ பண்ணுங்க. FIFA வேர்ல்ட் கப் இருக்கு, விமென்ஸ் T20 வேர்ல்ட் கப் இருக்கு, இங்கிலாந்து vs நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. CSK சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸோட மெண்டல் பீஸ் வேணா பெட்டர் ஃபாலோ ஃபுட்பால் FIFA வேர்ல்ட் கப். எம்எல்சி தவிர மீதி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்தியா ஆப்கானிஸ்தான் ஓடிஐ சீரிஸ் இருக்கு. இந்த இதுல வர ஃபைனல்ஸ் போயிட்டோம், ஏ சீரிஸ்ல வர ருத்ராஜ் அங்க ஏதாவது பண்ணுப்பா. அதுக்கப்புறம் வந்து சோ ஆமா, இந்த மாதிரி நிறைய சீரிஸ் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா நிறைய இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.